அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நேற்று நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட பேசிக்கோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். இன்றைக்கி அதே பேசிக்ஸோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நம்ம பேசிக்னு சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மெத்தட்ஸை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர போகிறோம். இதுதான் இன்றைக்கி அதோட செகண்ட் பார்ட் பார்ப்போம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா a/3 = b/4 equal to c divided by 7. Find the value of a plus b plus c divided by c. இந்த டேர்ம் கொடுத்துட்டாங்க. நேற்று இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். ஜென்ரலாக இந்த மாதிரி டேர்ம் இருக்கும்போது நம்ம ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா a/3 இருக்கும்போது 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடும். அப்படின்னா ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, a + b + c டிவைடட் பை c, இதோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்மகிட்ட ஆட் பண்ணுறோம். 3 + 4 + 7 டிவைடட் பை 7. மேலே இருக்கக்கூடிய டேர்ம்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 14 வருது. கீழே இருக்கக்கூடிய டேர்ம் 7. இதால் டிவைட் பண்ணும்போது 7 டிவைட் பை 14 2 தான் நமக்கு வேல்யூ. ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் 2. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா 0.75 ஈஸ்ட் எக்ஸ் டபுள் ஈஸ்ட் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல டபுள் ஈஸ்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அதே சிங்கிள் ரேஷியோ கொடுத்துருந்தோன்னா அதோடய வேல்யூ டிவிஷன் அர்த்தம். அதே டபுள் ரேஷியோ கொடுத்துருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ ஈக்குவல் டுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து 5:8 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பேசிக்கான ஒரு டேர்ம் படிச்சிருப்போம். ரேஷியோவில் இருக்குன்னா அதை நம்ம டிவைடில் மாற்றி எழுதிக்கலாம் அப்படிங்கிறத. அப்படி மாற்றி எழுதும்போது 0.75 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்படி இருக்கும். இந்த மாதிரி டெர்மினாலஜிஸில் இருக்கும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 0.75 மல்டிப்ளைட் பை 8 ஈக்குவல் டு 5 மல்டிப்ளைட் பை எக்ஸ். நம்ம எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே இந்த ஈக்குவல் டுக்கு இந்த இருக்கக்கூடிய டேர்ம் மல்டிப்ளையில் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டுக்கு அந்த போகும்போது டிவைடில் மாறும். இங்கே டிவைடில் இருந்துச்சுன்னா அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறும். அப்படி இங்கே இருக்க 5 நம்ம அங்கே கொண்டு போகும்போது டிவைடில் 5 போயிடும். அப்படின்னா 5ஆல் 0.75 அடிக்கும்போது 0.15 நமக்கு கிடைக்கும். இது 8ஆல் பெருக்கும்போது நமக்கு 1.20 கிடைக்கும். ஆப்ஷனில் 1.2ன்னு கொடுக்கலாம், 1.20ன்னு கொடுக்கலாம். அடுத்து தேர்ட் சம் பார்த்தோம்னா x/y = 2:1. அதாவது இதில் எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்றாங்க. இதை எங்களுக்கு x² - y² ரேஷியோ ஆஃப் x² + y². இந்த டெர்மினாலஜியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ஐயும் ஒய் இருக்கிற இடத்துல 1ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2² - 1². 2² வேல்யூ 4. 1 எத்தனை டைம் ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்படின்னா 2² வேல்யூ 4, 1² வேல்யூ 1, 4 - 1 3. இங்கே 2² வேல்யூ 4, 1² வேல்யூ 1, 4 + 1 5. இதோட ரேஷியோ வேல்யூ 3:5. அடுத்து ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x/y. அதாவது நமக்கு எக்ஸோ 15% ஆஃப் எக்ஸ் நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்க. இதில் பர்சன்டேஜ் அப்படின்னாவே 100. பர்சன்டேஜ்னா 100% எடுத்துக்குவோம். அந்த மாதிரி 15 டிவைடட் பை 100. ஆஃப்னா போர்ட் மாஸ் ரூலும் நமக்கு இருக்கும். பி ஃபார் ப்ராக்கெட், ஓ ஃபார் ஆஃப். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். இதில் 15 டிவைடட் பை 100 மல்டிப்ளைடு எக்ஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 100 மல்டிப்ளைடு ஒய். இதில் 2 100ஐயும் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 100 2 சைடு நம்ம டைரெக்டாக அடிச்சுக்கலாம். அப்படின்னா 15x ஈக்குவல் டு 20y. இது நேற்று பார்த்த ஒரு சம்மோட பேசிக் தான். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபாபெட்டிக்கல் எல்லாத்தையுமே ஒரு சைடும், நியூமெரிக்கல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சைடு கொண்டு போய்க்கிறோம். அப்படின்னா x டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 15. இது நம்ம அடிக்கும்போது 4 5s are 20, 3 5s are 15. அப்படின்னா 4 டிவைடட் பை 3ன்னு வரும். நம்ம டிவிஷனில் இருக்கிறத ரேஷியோக்கு மாற்றி எழுதிக்கலாம். x/y ஈக்குவல் டு 4:3. இதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த சமம் இதே மாடலாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். x/y ஈக்குவல் டு 5:2. இதில் எக்ஸோட வேல்யூ 5னும் ஒய்யோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த டேர்மில் எக்ஸுங்கிற இடத்துல 5ஐயும் ஒய்ங்கிற இடத்துல 2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அப்படின்னா
8 5 40, 9 2 18. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கணும். ப்ளஸ் பண்ணால் 58 வேல்யூ. அதே மாதிரி அந்த பக்கம் 8 5 40, 2 2 4 அப்படின்னா 44. இது காமனாக வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 29:22 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நேற்று வந்து நம்ம ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் ப்ராக்டிஸ் சம்ஸ் 2 கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த எடுத்த 4 மாடல்லேருந்து 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 4:7 double east equal to 3:x, find the value of x. செகண்ட் சம் வந்து x:y equal to 3:5, find the value of x square plus y square is to x square minus y. அடுத்து வந்து 25% of x equal to 75% of y, find the value of y is to x. அடுத்து வந்து ஃபோர்த்து கொஷின் x:y equal to 4:5, find the value of 6x minus 8y is to 4y minus 7y, 4x minus 7y. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை நம்ம வீடியோ கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வந்து ஒரு பிகினிங் சேனலுங்கிறதுனால ஒரு பெரிய சேனல் அளவுக்கு நம்மளால் பண்ண முடியலைனாலும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் டே பை டே. அதே மாதிரி நீங்கள் தளர்வடையாமல், நம்மளுக்கு வந்து வெறும் ஆப்டிடியூடுக்காகவோ இல்லை பேப்பர் 1க்காக மட்டும் கிடையாது, ஒரு மோட்டிவேஷ்னல் சேனலாகவும் நம்மளோடது உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம சேனலோட கடமை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தளர்வடையாமல் நீங்கள் படிக்கணும். தினமும் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து உங்களுக்கான வேலைப்பளுக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் மெயினாக பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் வீட்டு வேலைகள், குழந்தைங்களை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி வேலைப்பளுக்கள் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக நினச்சி இதை வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். எதுக்காக சொல்கிறதுனா, டெய்லி நீங்கள் ஃபஸ்ட் பேப்பருங்கிறது ஒரு சின்ன ஒரு பார்ட்டாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சில பேர் நிறைய பேர் சப்ஜெக்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 5 கொஷின் போடுறோன்னா அந்த 5 கொஷின் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி, ஃபஸ்ட் பேப்பரை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம சேனலில் யூஸ் பண்ணிக்கோங்க. படிங்க, நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த டைம் நீங்களும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தளர்வடையாமல், மனசு விட்டுறாமல் தைரியமாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன்.